அதாவது உலகத்திலே ஈடு கொடுக்க முடியாத ஒரு நாள்மா இந்த நாள். ஆனா இத கொண்டாட மாட்டேங்கிறாங்க. யாரும் தன்னுடைய உயிர் பிரிய போகுது. தன் உயிர் என்னை விட்டு பிரிய போகுதுன்னு கொஞ்ச நேரத்துலன்னு சொல்லி வைராக்கியமா இருந்தாங்க. யாரும் உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. அதாவது முதல்ல இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாம் செயலிழக்குது. ஒண்ணு ஒண்ணா. நீங்க அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? போனாங்க, கீழே விழுந்தாங்க, இறந்தாங்க அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. வண்டியில போயிட்டு இருந்தாங்க, அடிபட்டார் யாருன்னா. ஆனா இப்படியே உட்காந்துருக்கிற போதே ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பா உடம்புல உறுப்புலாம் செயல் இழக்குது. செயல் இழக்கும் போதே அவருக்கு தெரியும்ல, ஐயோ நமக்கு இந்த பொருள் இது செயல் இழந்துட்டு தம்பி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு தம்பி அவர் சிறுநீர்லாம் கழிக்க முடியாது. தம்பிக்கு வரலன்னு சொல்றாங்க. கூட இருந்தவங்களே உட்காருவாருங்க, வரல அப்படின்னாங்க. இதெல்லாம் நின்று போச்சு தம்பிக்கு. அப்படியே உங்களுக்கு தெரியல, ஒரு நாள் நம்ம உணவு அருந்தல, நீர் அருந்தல அப்படின்னா நம்முடைய உடல் எப்படி இருக்கு? 12 நாள் அன்னம் தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் தன்னுடைய உயிர் தன்னை விட்டு பிரிகிறத தானே பார்க்குறான். அப்படியே அப்படியே அதாவது அந்த சுயநினைவு இழக்குது. கண்ணு போது அப்படி நம்ம இறந்துட்டோம்டா. யாராக முடியுமா? அது உலகத்துல நீங்க யாரை வேணாலும் பாருங்க. அந்த மாதிரி அண்ணன் தம்பியில எனக்கு மூத்தவர் எங்க அண்ணன் திலீபனுடைய உயிர் என்பது உன்னதமானது. அவருக்கு நாடெங்கிலும் இந்தியா முழுவதும் அவருடைய அந்த நாளை கொண்டாடணும். முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாராருக்கோ கொண்டாடுறீங்க. என்ன ராஜசேகர் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி இறந்ததுக்கு கொடி இறக்குனீங்க. நீங்க இறக்குனீங்களா? அரக்கம்பத்துல உங்க அப்பா பறக்க விட்டாரு. ஆனால் ஒரு இனம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக 12 நாள் எதுவுமே உண்ணாமல் தன் உயிர் இந்த நாழிகையில் பிரியும் என்று அமர்ந்து இனத்திற்காக உயிர் விட்ட மாபெரும் தியாக செம்மல் நம்முடைய அண்ணன் திலீபன் அவர்கள். நீங்க கொண்டாடுறது இல்லை. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வறுமையானால் அந்த நாளை நாடெங்கிலும் எங்க அண்ணனுடைய அறிவுறுத்தலின் பேரில் நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடி புதிய வரலாற்றை எங்க அண்ணனுக்கு நாங்கள் படைப்போம். வரலாறுனா திலீபன் எங்க பார்த்தாலும் திலீபன் இருப்பாரு. தமிழ்நாடு முழுவதும் திலீபன் தெரிவாரு. எப்படி நீங்க இன்னைக்கு கலைஞர் சிலையை தமிழ்நாடு முழுவதும் திறந்து வச்சிருக்கீங்களோ, எங்க பார்த்தாலும் இருக்கோ, அதே மாதிரி எங்க அண்ணன் திலீபன் சிலையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். வருடா வருடம் இதே நாளில் நாங்கள் எல்லோரும் எங்க அண்ணனை போற்றி புகழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம். இந்த இனம் இருக்கும் வரை எங்க அண்ணன் திலீபனுடைய புகழ் இருக்கும்.